ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், ஹலோ சஹலன். இந்த ஐரோப்பா சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கலாம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட பேர் ஜாசன். நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்துட்டு சில கசப்பான உண்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களில் பல பேர் வந்துட்டு என்கிட்ட இந்த இந்த வீடியோவை பற்றி நிறைய தடவை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஒரு தொகுத்து, பட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரோப்பியன் சைடில் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தினால என்னென்ன ப்ராப்ளம்லாம் நடக்குதுங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்துட்டு இங்கே ஒர்க் விசா எப்படி கிடைக்குது, இந்த சீசனல் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி விசாஸ்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது, இதை நம்பலாமா நம்பக்கூடாதா, இங்கே இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அண்ட் இங்கே நடந்த சில டார்க்கான உண்மைகளை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், முதல்ல இங்கே வந்துட்டு ஒர்க் விசாங்கிறத வந்துட்டு நம்பலாமா நம்பக்கூடாதா, அதாவது ஒரு ஏஜென்சி வந்துட்டு இந்த கண்ட்ரியில், யூரோப்பியனில், இந்த ஷெங்கன் கண்ட்ரியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, ஸோ இதை நம்பி நம்ம வரலாமா வரக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு மனசில் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இதை தான் என்கிட்ட நிறைய தடவை கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, பர்சனலாகவும் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அவங்களுக்குலாம் டேரெக்டான ஒரு ஆன்சர் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பாதீங்க. பிகாஸ் அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஃபேக்காக தான் இருக்கும். நான் ஏங்கிறத நான் பின்னாடி வர நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ கைஸ், முதல்ல இட்டாலியில் வந்துட்டு ஒர்க் விசா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது. இது யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது ஒரு ரிஜிஸ்டர் கம்பெனிக்கும் ஒரு எம்ப்ளாயருக்குமான ஒரு பிரிட்ஜாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்துட்டு அவங்களோட வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சோஷியல் வெப்சைட் இருக்குல்ல ஃபார் ஜாப் சீக்கர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஆன்சைட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களோட ஒர்க்கில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு சென்னையிலையோ இல்லைனா ஒரு கோயம்புத்தூர்லையோ இல்லைனா ஒரு மல்டிபிள் ஒரு பெரிய சிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கம்பெனி வந்துட்டு இட்டாலியன் கம்பெனியோட மெர்ஜாக இருக்குது, அதில் ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தேர் டு இட்டலி. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு பாசிபிளான சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இட்டாலிக்குள்ளே நீங்கள் ஒர்க்காக லீகலாக வர முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே நிறைய வந்துட்டு விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ சீசனல் ஒர்க்கர்ஸோட விசா இருக்குது, இவ்வளோ விசாஸ் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உண்மையானு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் உண்மை தான். இது எல்லாமே கவர்மெண்ட்டே வந்துட்டு அலர்ட் பண்ணும், இந்த மாதிரி வந்துட்டு ஃபாரினர்ஸ் நான் EA பீப்புள் வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் எங்கே போய் வந்துட்டு நம்ம தேடணுங்கிறத வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு க்ளவுடியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். இதுக்கான கரெக்டான ஒரு பாத்துங்கிறது வந்துட்டு இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சில அன்ரிஜிஸ்டர்டு ஏஜென்சிங்கிற பேரில் வந்துட்டு இந்தியாவுக்கும் இங்கே ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி, எங்ககிட்ட விசாஸ் இருக்குது, நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நுல்லவஸ்தா அனுப்புகிறோம். ஸோ இங்கே நுல்லவஸ்தாங்கிறது வந்துட்டு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது ஒரு நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மாதிரின்னு வச்சிங்களேன். அதாவது நீங்கள் இங்கே வேலை பார்க்குறதுக்கு ஃபுல் பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பான்சரை பிடிச்சி அவங்க மூலமாக இங்கே விசா எடுத்துகிட்டு வரதுங்கிறது தான் இந்த நுல்லவஸ்தாங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டு. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் அசிஸ்டன்ட் இட்டலின்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது. அதுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு தெரிவிச்சுட்டு இருப்பார் இட்டாலியை பற்றி. ஸோ மறக்காமல் அந்த ஒரு பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் சொல்லுவார். அவர் ஒரு இட்டாலியன், சரிங்களா? ஸோ கைஸ், இப்போ அது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்கான ஒரு கான்ட்ராக்டை ரெடி பண்ணி, இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சம்பளம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற டாக்குமெண்ட்டை ரொம்ப 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 ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ணி அதை வந்துட்டு இந்தியா காமிச்சு, அங்கே இருக்கிற விசா எல்லாமே ப்ராசஸ் பண்ணி, இங்கே என்ன விசாவில் வராங்கிறது கூட ஒரு டவுட்டாக தான் இருக்குது. மேபி அது டூரிஸ்ட் விசாவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஷார்ட் டேர்ம் விசாவாக இருக்கலாம். ஸோ அந்த விசாவில் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி அப்படி ஒரு கம்பெனியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களை ஏமாற்றிருப்பாங்க. ஆனால் இதற்கெல்லாம் நீங்கள் எப்படி வேலை கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இந்த மாதிரி ஒரு பெரிய தொகையை கொடுத்து தான் வந்திருப்பீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லீகல் ஆயிடும். ஸோ இல்லீகல் ஆகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை டிபோர்ட் பண்ணுற சிச்சுவேஷன், ஆர் எல்ஸ் நீங்கள் வந்துட்டு ஜெயிலில் தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு குற்றமாக மாற்றப்படும். ஸோ இது எல்லாமே இப்படி நடக்கிறது. ஸோ இதுக்கு என்னதான் ஒரு வழி, இதுக்கு என்னதான் ஒரு தீர்வு, இப்படி எல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்த்தீங்கன்னா, அதற்கான சொல்யூஷன், ஒன் ஆஃப் த மெயின் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் படிக்காமல் நான் அதாவது உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஒரு கார்பெண்டராவோ இல்லைனா ஒரு பெயிண்டராவோ இல்லைனா ஒரு டிரைவராவோ அப்படி அந்த மாதிரி ஜாபுக்கு வரணும், நீங்கள் இட்டாலிக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த ஆசையை நீங்கள் எந்த யூரோப்பியன் கண்ட்ரிலையுமே நீங்கள் வச்சுக்காதீங்க. சில பேர் கண்டென்ட்டுக்காக நான் இங்கே இந்த கன்சல்டன்சியை பார்த்தேன், சில பேர் நான் அந்த கன்சல்டன்சி அங்கே போய் பார்த்தா அவங்க எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அதை அப்படியே நம்பாமல்
அது வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எடுத்துங்க. பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களை கவர்றதுக்காக மட்டும்தான் அது இருக்குமே ஒழிய அங்கே நடக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க, நெகட்டிவான விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு, அதாவது என்ன சார், நான் குவாலிஃபைடு ஒர்க்கர்ஸ்க்கான இங்கே இருக்கிற நிலைமை. ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்கள் யூரோப்புக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1,00,000 சம்பளம். இங்கே மாதம் 1,00,000 சம்பளங்கிற கான்செப்டே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை அந்த ஜாப் உண்மையாகவே இருந்தாலும் உங்களுக்கு 1,00,000ங்கிறது பார்த்தீங்கன்னா 1,100 யூரோ 1,200 யூரோ அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் வரும். ஸோ நீங்கள் இட்டாலியில் இருந்தீங்கன்னா இந்த 1,200 வச்சுட்டு உங்களால் நீங்கள் தனியாக சமாளிக்க முடியுமானா எஸ், தனியாக சமாளிக்க முடியும். பட் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியவே முடியாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் 1,00,000ங்கிறத வந்து உங்களை ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்களை வந்து இங்கே கூட்டிட்டு வந்துடுவாங்க. பட் உங்கள் கையில் ஒரு 150 யூரோ கூட மிஞ்சாது, கிட்டத்தட்ட ஒரு 10,000 கூட மிஞ்சாத அளவுக்கு தான் உங்களுக்கு இங்கே வந்து செலவுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ ரெண்டாவது ஒரு டார்க்கான ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப வைரலாக, ரொம்ப வந்துட்டு ஒரு திரைப்படத்தில் கூட பேசுகிற அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரத்யேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அசைலம் விசால உள்ளே வருது. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு எங்கள் ஊரை சேர்ந்த, அதாவது என் பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஹாங்காங் தமிழன்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அந்த சேனலில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசியிருப்பார். ஹாங்காங்கில் வந்துட்டு தமிழர்கள் எப்படியெல்லாம் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சிறப்பாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சேனலுக்கும் உங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட். நீங்கள் வந்துட்டு ஹாங்காங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஒரு சேனலை போய் பாருங்கள். ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ கைஸ், சேமஸ் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இங்கே நிறைய பேருக்கு அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. சச்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இங்கே இருக்கிற ஏஷியன் பீப்புள், அதாவது மோஸ்ட்லி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் அண்ட் இந்தியா, பங்களாதேஷ், இந்த 4 கண்ட்ரியை சேர்ந்த மக்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நான் அதிகமாக பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீலங்கன் பீப்புளும் பங்களாதேஷ் பீப்புளும் தான். ஸோ இங்கே வந்து நான் பார்த்தவங்க எல்லாருமே ஒரு 2 ஜெனரேஷனாக இருக்கிறவங்க, அப்படி இல்லைனா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை, நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல், இந்த அசைலம் விசானா என்னென்றே தெரியாமல் நீங்கள் வந்து கஷ்டப்படலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு சில என்ன சொல்கிறது, ஸ்வீட்னிங் பட்டரிங் பண்ணி உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சேல் பண்ணுறங்கிறனால, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷனை ஸ்பெல் பண்ணுறங்கிறனால வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறீங்க. உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்க இந்த சைன் எனக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்துட்டு பேர் சொல்ல நான் விரும்பலை, பிகாஸ் அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட ப்ரைவசியை கருத்தில் கொண்டு நான் அதை வந்துட்டு நான் சொல்லலை. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் இந்த மாதிரி நீங்கள் இந்த கண்ட்ரிக்கு போங்க, சவுத் கொரியாவுக்கு போங்க, உங்களுக்கு வந்து 1,00,000 சம்பளம் இருக்குது, ஸோ இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஓரளவுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இங்கே 1,00,000 சம்பளம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி போகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ப்ராசஸ் கேன்சல் ஆகி திடீர்னு யூரோப் பக்கம் அவங்க திரும்பி வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரான்ஸில் இருக்காங்க. ஸோ இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சவங்க, அதாவது எனக்கு வந்துட்டு எதார்ச்சியாக வந்து பழக்கமானவங்க கிட்ட நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையா அப்படிங்கிறத நான் கேட்கும் போது எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசாவில், அப்படி இல்லைனா ஒரு பிஸ்னஸ் விசாவில் அந்த கண்ட்ரிக்கு உள்ளே வந்திருக்காங்க. இந்த டங்கி அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திரைப்படத்தில் கூட அந்த ஷாருக் கான் அவர் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். பட் அதில் கருவூலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அசைலமாக போகிறவங்கள பற்றி, அந்த கஷ்டங்களை பற்றி பேசியிருப்பாங்க. பட் அது அந்த படத்தில் நடக்கிற மாதிரியே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. பட் அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இங்கே ரியல் லைஃப்பில் நடந்ததான் செஞ்சுருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு அந்த மாதிரி உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்தவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஃப்கோர்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு தண்ணி இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே தனியாக முழிச்ச மாதிரி முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. பிகாஸ் அவங்களோட டாக்குமெண்ட் லெஜிட் கிடையாது. ஸோ இங்கே சில பேர் சொல்லுவாங்க, சில கன்சல்டன்சியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு டூரிஸ்ட் விசாவாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஒர்க் விசாவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நம்பாதீங்க. அதுதான் ஸ்கேமுக்கான ஒரு 2வது ஒரு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சம்பளம், 2வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசாலேருந்து
இந்த விசாக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இங்கே பேசிக்காக வந்துட்டு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் இருந்தீங்கன்னா உங்களால் ஒர்க்கே பண்ண முடியாது. இதை நீங்கள் டிபெண்டன்ட் விசாவில் இருக்கணும், அப்படி இல்லைனா ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கணும், அப்படி இல்லைனா வந்துட்டு லவாரோ சப்பர்தினோத்தோ, அதாவது நீங்கள் வந்துட்டு ஒர்க் விசாவில் இருக்கணும், அப்படி இல்லைனா ஃப்ரீலான்ஸ் விசாவில் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியுமே ஒழிய மற்ற எந்த விசாவில் இருந்தாலும் உங்களால் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ இதை நல்லா மண்டையில் ஏற்றிக்கிங்க. பிகாஸ் இந்த வார்த்தையால் தான் நிறைய பேர் ஏமாந்துடுறீங்க. திருப்பியும் அழுத்தமாக சொல்கிறேன், இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் ஏமாறாதீங்க, கன்சல்டன்சி சொன்னால் நம்பிடாதீங்க. ஸோ அப்படி தான் சொல்லி வந்திருக்காங்க. வந்தவங்க கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொரு கண்ட்ரி ஏறி மாறி என்ன சொல்கிறது, பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் பதுங்கி வந்து ஒரு வழியாக ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்காங்க போல். வந்தவங்க பார்த்தீங்கன்னா வேலை எதுவும் பெருசாக செட் ஆகாமல் கிடைக்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு, அதாவது ஒரு வாரத்துக்கு 100 யூரோ, 150 யூரோ, 200 யூரோ, 300 யூரோன்னு இப்படி மாதத்துக்கு ஒரு 800, 750லேருந்து 800 யூரோ இவ்வளோ தான் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு அவங்களால. ஸோ இதில் கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவங்களோட ஒரிஜினல் ஐடி டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியாது. அதாவது இவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்களோட டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டுக்கு இவங்க வந்து அதாவது கமிஷன் கொடுத்து, அந்த கமிஷன் இருக்குல்ல, அந்த கமிஷன் வந்து இவங்க சம்பாதிக்கிறதுலேருந்து அவங்க மாதம் பிடிச்சிப்பாங்க. யார், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்டு, நம்மளோட ஐடென்டி கார்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இருக்கேன்னா, இப்போ எனக்கு கீழே வந்துட்டு என்னோட ஐடி கார்டில் நான் ஒருத்தவனை வேலை பார்க்க வைக்கிறேன்னா அவங்ககிட்டேருந்து நான் வந்து கமிஷன் வாங்கிப்பேன் மாதத்துக்கு 200 ரூபா. ஸோ இப்படியே தான் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால எந்த விஷயத்தையும் வந்துட்டு லீகலாக ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போனாவோ, இல்லைனா அவங்களோட ஒரு உடம்பு ஏதாவது சரியில்லாமல் போனாவோ, இல்லைனா எது நடந்தாலும் அவங்களால லீகலாக எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அதாவது இந்த கண்ட்ரியில் வந்துட்டு அவங்க இல்லீகல் இமிகிரண்ட்டாக தான் இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அந்த கண்ட்ரியோட ஆரிஜின், அதாவது நம்ம எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கோங்கிறத வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். அது இந்தியாவோட ரெப்புடேஷனுமே வந்துட்டு பாதிக்கப்படும். ஸோ இது ஒன்றாவது விஷயம். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏடாகூடமாக ஒரு விஷயம் நடந்துட்டாலும் இது எம்பசி ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்டாக இருக்கும் போது உங்களால் எந்த கண்ட்ரி உங்களை என்ன சொல்கிறதுன்றே எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் அவங்கள வந்துட்டு மாட்ட வைக்கிறதுக்கு தான் இது ஒரு சதி நடந்துக்கிட்டு இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு காசு கிடைக்குது, இந்த ஒரு காசுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ளஸ் இந்த அசைலம்ங்கிற ஒரு கேட்டகரியை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அசைலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் நாட்டில் இருக்கிறதுக்கே வந்துட்டு அச்சமாக இருக்குது, உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க, உங்கள் நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் இன்னொருத்தவங்களை தேடி நீங்கள் தஞ்சம் புகுந்து வரீங்க, அவங்களுக்கு தான் இந்த அசைலம், அதாவது இந்த வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த அகதி விசான்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த அகதி விசாங்கிறது பார்த்தீங்கன்னா உடனேலாம் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அதுவுமே லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் விசா, லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம் பீரியட் தான். மேபி 1 or 2 or 3 3 வருஷத்துக்கு உள்ள, அவ்வளோதான். அந்த 3 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு அடைக்கலம் கொடுக்கும், அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், கொண்டுக்கலாம். பட் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து சேர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். ஸோ இது எதுவுமே வந்துட்டு தெரியாமல் மக்கள் அதை நம்பி இங்கே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள நிலவரம் எதுவும் சரியில்லாமல் அதில் போனனால இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு ரெசிடென்ட் பெர்மிட் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே சம்பாதிக்கிற காசை வேறு கண்ட்ரிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு போர்ச்சுகலாக இருக்கட்டும், எங்கள் போர்ச்சுகல் எனக்கு வந்துட்டு ரெசிடென்ட் பெர்மிட் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டு தள்ளப்படுற போது அங்கே ஏதாவது ஒரு ஏஜென்சி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏஜென்சியை பிடிச்சி அவங்க பேரில் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கமிஷன் காசு கொடுத்து அவங்களுக்கு ஒரு கள்ளத்தனமான ஒரு ரெசிடென்ட் பெர்மிட்டை எடுத்து கொடுக்கறதுக்கும் சில பேர் வந்துட்டு இங்கே துணிஞ்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறேன், இது வந்துட்டு உனக்கு அவசியமே இல்லையே, இது அவங்க எப்படி போனால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக நீங்கள் கேட்டுடலாம். அந்த வீடியோக்கு அந்த சைடில் இருந்து நீங்கள் பார்க்குறவங்க கேட்கலாம், இது அவங்க கஷ்டப்படுறாப்பா உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இதில் நடக்கிற பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பற்றி தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக் சச்சஸ் நீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்க, வீட்டுக்கு மாதம் காசு அனுப்புறீங்க அப்படின்னு, உங்களுக்கு இங்கே எவ்வளோ சம்பளம் கிடச்சிருன்னு சொல்லிட்டு உங்களால் எதிர்பார்க்க முடியுங்கிறத என்னால் எதிர்பார்க்கவே முடியல. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம யூரோப்பில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா சம்பளத்தை தூக்கி தந்துடுவாங்களாங்கன்னா கிடையவே கிடையாது. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யூரோப்பில் இருக்கிறீங்கன்னா இங்கே இதுக்கு தக்கனமான சம்பளம் மட்டும்தான் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் அதுலேருந்து பெருசாக எதுவும் மிச்சப்பிடிக்க முடியாது. நீங்கள் இட்டாலியிலே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு 1800 யூரோக்கு மேலே தரவே மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் உங்களுக்கு ஆர்ஓஎல்னு பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு 25,000லேருந்து 30,000, அதை தவிர்த்து மேலே 40,000 வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இங்கே உள்ள எக்கனாமி லெவல் இருக்குது. இது கண்ட்ரி டு கண்ட்ரி மாறலாம். ஹையஸ்ட் பெய்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே ஹையஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் இருக்கும். ஸோ இட் வேரிஸ் ஆல் ஓவர் த
பிளேசஸ். ஸோ இதை மட்டுமே வச்சு நீங்கள் காசுக்காக மட்டுமே இந்த கண்ட்ரிக்கு வந்து கஷ்டப்பட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து படாதபாடுபட்டு போலீஸ்ட்ட அடிபட்டு மிதிப்பட்டு ஜெயிலில் தள்ளப்பட்டு 12 வருஷமாக நாட்டுக்கே போகாமல் ஒரு டாக்குமெண்ட்டுக்காக நாயா பேயா ஓடி அலைஞ்சி ஒரு ஒரு லிட்ரலாக சொல்லணுன்னா வந்துட்டு இந்த எந்த நாடுன்றே தெரியாமல் கடைசியில் ஸ்ரீலங்காங்கிற ஒரு விஷயத்தையே மறைச்சி அவங்க இந்தியன் சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை கள்ளத்தனமாக எடுத்து ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தொலைக்காமல் கரெக்டான ஒரு ப்ராசஸ், நீங்கள் என்ன இங்கே படிக்க வரீங்களா, படிக்க மட்டும் வாங்க, வேலைக்கு வரீங்களா, லீகலாக அப்ளை பண்ணி லிங்க்டின் மூலமாக அப்ளை பண்ணி வாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல வழிகள் இருக்குது. நீங்கள் இந்த குறுக்கு வழியில் போகிறேன்னு சொல்லிட்டு உங்களோட இளமையை தொலைச்சிட்டு இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. பிகாஸ் எல்லாரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் வந்துட்டு இந்தியா சேர்ந்ததாக இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் சுயநலமாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு நல்ல எண்ணத்தில் ஹெல்ப் பண்ண போயிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனாலேயே வந்து ஹெல்ப் பண்ணவனை பிடிச்சி ஜெயிலில் போடுற காலம் இது. சரிங்களா? ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கன்சல்டன்சி சொல்கிறாங்க, திருப்பி சொல்கிறேன், இந்த கன்சல்டன்சி கிட்ட போயிட்டு உங்கள் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறேன், ஒரு 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 எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு விசாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ஸ்கேமுங்கிறது வந்துட்டு ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. காசை கொடுத்தனா என்ன வேணாலும் பண்ணுறான், நீ இந்தியாவே இல்லை நீ பாகிஸ்தான் சொல்லிடலாம், நீ காசு கொடுத்துட்டேன்னா நீ இந்தியாவே இல்லை நீ ஸ்ரீலங்கா, உங்களுக்கு காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுற ஒரு காலமாக இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறது, லாஜிக்கலி நீங்கள் வந்து எது கரெக்டு, உங்களுக்கு இது செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிறத வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். போர்ச்சுகல்லேருந்து ஒரு நண்பர் வீடியோ போடுறாரு, சத்யாஸ் வீஸ்ன்னு சொல்லிட்டு, அவர் நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. இப்போ லண்டனில் சில பேர் வீடியோஸ் பண்ணுறாங்க. இப்போ இட்டாலிக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நெதர்லாண்ட்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே நிறைய அவேர்னஸ் வீடியோ போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியான பேருக்கு தான் ரீச் ஆகுது. ஸோ அந்த வீடியோ நான் அழுத்தி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் மாட்டி உங்கள் லைஃப்பை தொலைச்சி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கடங்காரனாக்கி உங்களை வந்துட்டு சின்ன பின்னமாக உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றிக்காதீங்க. இந்த ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. நான் மனசில் பட்டதை நான் வந்து பேசிட்டேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாவ், ci vediamo dopo, grazie mille.